கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கலித்திரை விலகுது, காரிருள் மறையுது, நல்ல காலம் பிறக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படி என்ன கலித்திரை விலகுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கோபால குருப்பெயர்ச்சி என்பது வருகிற 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் 10:58 அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த மிதுன குருவிற்கு கோபால குரு என்ற ஒரு பட்டம் சூட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த கோபால குருவானவர் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திற்கு போயிருக்குதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 4ஆம் இடத்துல சதுராட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சனியோடு ராகுவும் சேர்ந்துட்டார். அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் அட்டமத்து சனியில் பாதி, அதாவது அர்த்தாஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி ஆட்சி மூல திரிகோணம் ஏறி இருந்த போதிலும் கூட என்னென்ன யோகங்களை கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கண்ணில் காட்டிட்டு போயிட்டார். யோகம் என்பது நம்ம கையில் கிடைச்ச அனுபவிச்சா தான் அது யோகம். இன்னொருத்தர் பாக்கெட்டில் இருக்குது 1,00,000 ரூபா நமக்கு தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் கொடுக்க மாட்டேக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரே தவிர கையில் காட்டவும் மாட்டேக்காரு. 1,00,000 உனக்கு தான்ப்பா, நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர கண்ணையாவது காட்டுவாரான்னு பார்த்தா அது கூட காட்ட மாட்டேக்காரு. மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காரப்பா அப்படின்னு நாமளும் எவ்வளவுதான் பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் 1,00,000 தாராரே, அவர்கிட்ட நம்ம கடுமையாக எதுவும் பேசிடக்கூடாதே, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதுதான் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கிற சனி இந்த மாதிரி கண்ணில் கொண்டு வர்றாரு, காட்டுறாரு, கொடுக்க மாட்டேக்கார். இந்த மாதிரி இது சுகபங்கம், சுகத்தடை அப்படிங்கிறது போலத்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7.5 நாட்டு சனியிலிருந்து விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த சனி பகவான். கொஞ்சம் நஞ்சம் அல்ல. 7.5 சனியில் அடித்து போட்டு தூக்கி மிதித்து பந்தாடிட்டார். அவ்வளவு கொடிய காட்டமாக விருச்சிக ராசிக்காரங்க மேலே என்னமோ அந்த அளவுக்கு கொடிய காட்டத்தை தீட்டி காட்டிட்டாரு. அது பின்ன 3ஆம் இடத்துல சனி மகரத்தில் உட்கார்ந்தாரு. கொஞ்சம் லேசாக மூச்சு வாங்குறாப்புல இருந்துச்சு. அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி டபக்குன்னு கும்பத்துக்கு போயிட்டார். கும்பத்துக்கு போனார். இடத்தையாவது அவர் காட்டுவார்னு பார்த்தா மறுபடியும் அடித்து துவைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னால், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்று ராகு பகவான், அதாவது 5ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அடேங்கப்பா, அவர் 5ஆம் இடத்துல இருந்து கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ 4ஆம் இடத்துல ஒரு ஆத்துக்காரி கூட ஒரு சுகத்தை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு நாளில் உட்கார்ந்துட்டார். இப்படி இருந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு மேலும் கவலையூட்டக்கூடிய வகையில் அந்த 7ஆம் இடத்துல இருந்து வந்த அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரி, 7ஆம் இடத்துல குரு வந்தாரே, என்னத்தையாவது பண்ணினாரா அப்படின்னு சொன்னால், அதான் 4ஆம் இடத்துல அவர் சனி உட்கார்ந்துருக்கிறாரு, பிறகு என்னத்தை பண்ண, அதுவும் அந்த சீன் தான் வந்துச்சே தவிர நுகர முடியவில்லை. அதாவது நாம் நுகர்ந்தால்தான் அது வாழ்க்கை. எல்லாம் படம் காட்டிட்டு ஃபிலிம் காட்டிட்டு போகிறாரியா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது போலத்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஓட்டத்தை போக்குவதற்காகவே 7இல் இருந்து வந்த குரு பகவான் எந்த விதமான யோகத்தையும் செய்ய தவறிவிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. செய்ய காத்திருந்தார், பட்சே மற்ற கிரகங்களால் செய்ய முடியவில்லை. அப்போ அந்த செய்ய முடியாத ஒன்றை அந்த சரியில்லாத வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பழைய வீட்டில் என்ன செய்ய விட்டுட்டாரோ அதை செய்வார். அதுதான் இந்த குரு பகவான் செய்ய போகிறார். ஒரு கிரகம் ஒரு நல்ல வீட்டில் இருந்துண்டு நல்லதை செய்ய முடியாமல் வேதையினால் தடுக்கப்பட்டு, இன்னொரு கிரகத்தினால் வேதனையால் தடுக்கப்பட்டு விட்டால், அதுக்கு அடுத்த கிரகம் அந்த கிரகம் இன்னொரு வீட்டில் போய் கெட்ட வீட்டில் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த நல்ல வீட்டு பலாபலங்களை செய்ய தவறியதால் கெட்ட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லதைத்தான் செய்வார். இது கிரகங்களுடைய பண்பாடு, கிரகங்களுடைய சூட்சும பண்பாடுகள் அதுதான். சரி, அதே போல்
இன்னொன்று சொல்லணும் இல்லையா, ஒரு கிரகம் கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படி வச்சுக்கொள்வோம். அந்த கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறச்சே மற்றொரு கிரகங்களால் அவருக்கு வேதனை ஏற்பட்டு விட்டால் அது அந்த இடத்துல இருந்து அவர் கெடுக்க முடியாது. ஸோ அடுத்த வீட்டுக்கு போயிட்டார் அந்த கிரகம், நல்ல வீடு, அது நல்ல வீட்டுக்கு போன பின்னும் அது நல்லதை செய்ய மாட்டார். ஏற்கனவே இருந்த வீட்டில் கெடுக்க தவறியதனால் அடுத்த வீடு நல்ல வீடாக இருந்து வந்த போதிலும் ஏற்கனவே பாக்கி சாக்கி இருந்ததை வந்து அதைத்தான் கெடுக்கத்தான் செய்வார். இதுதான் கிரகங்களுடைய தர்மம், கிரகங்களுடைய பண்பாடு, கிரகங்களுடைய சூட்சும தர்மம். அதுபோல அந்த கட்டளைக்கு இணங்கி 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அதில் உங்களுக்கு எதுவுமே செய்யலை. இதுக்கு வேதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்திற்கு வேதையை கொடுத்து கொண்டிருந்த மற்ற கிரகங்களால் இவர் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆகையினாலே 8ஆம் இடம் என்பது கெட்ட வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு வந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து என்ன செய்ய தவறிவிட்டாரோ அந்த யோகத்தை 8ஆம் இடத்துக்கு வந்த உடனே செய்வார். இதுதான் அவருடைய தர்மம், சூக்ஷ்ம தர்மம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆக யோகத்தை தான் கொடுக்க போறார். 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்யணுமோ அதைத்தான் இந்த குரு 8ஆம் இடத்துல வந்து செய்ய போகின்றார். இது ஒரு பக்கம் இருக்க. 7ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் விளக்கம் தாரேன். இந்த 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். 1, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நட்டம் சரி செய்யப்பட்டு நடைமுறையில் நல்ல லாபத்தோடு இயங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். அதே போல் நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறக்கூடிய வகையிலே வரவுகள் வந்து சேரும். பெரிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அதிகாரம் படைத்தவருடைய தொடர்பு, இவரெல்லாம் உங்களுக்கு நன்மையாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் செய்ய முடியாமல் போய்விட்டார். இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து அவர் செய்வார். இது ஒரு பக்கம் இருக்க. 4ஆம் இடத்துல இருந்துண்டு 2 பேர் வந்து உங்களை துவைச்செடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இன்னமும். இப்படிப்பட்ட 2 முரடர்களை, 2 பேருமே கருப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவர் முரடா இருப்பார், இவர் முரடா கருப்பாக இருப்பார். அவ்வளோதான் விஷயம். ஆக 2 பேருமே முரடர்கள், சரியான முரடர்கள். இப்படிப்பட்டவங்க நீ கெடுக்கியா நான் கெடுக்கட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் 8ஆம் இடத்துல குரு வந்து சேர்ந்திருக்கிறாரு. சேர்ந்த உடனே என்னன்னு சொன்னால் இவருடைய கதிர்வீச்சு 9ஆம் பார்வையாக அந்த சனியையும் ராகுவை, அந்த பெரிய 2 முரடர்களை இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார். எல்லா கிரகங்களும் யாருக்கும் கட்டுப்படாத கிரகங்களாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வைக்கு மட்டும் அவர்கள் கட்டுப்படுவார்கள். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகராக ராஜகுருவாக இருக்கக்கூடிய அந்த குருவின், அந்த வியாழனின், அந்த பிரகஸ்பதியின், அந்த பொன்னனின் பார்வைக்கு இந்த கிரகங்கள் கட்டுப்படக்கூடியவர்கள். ஆகையினாலே அடித்து தோச்சு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு நீயா நானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற 2 பேருக்கும் ஒட்டு மொத்தத்தில் இவருடைய பார்வையினால் அவங்க மனம் திருந்தி, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, நான் விருச்சிக ராசிக்காரங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன் விட்டுருங்கிறாங்க 2 பேரும். குருவின் பார்வை பட்டதனாலே இவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள். கெட்டவர்களாக இருந்தவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையினாலே இந்த 2 பேர், இப்போ இந்த 2 பேர் ஏற்கனவே கொடுத்தா முரட்டுத்தனமாக கொடுப்பாங்க, கெடுத்தாலும் முரட்டுத்தனமாக கெடுப்பாங்க. அந்த வேலையை அவங்களுக்கு அதுதான். எதை கொடுத்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக கொடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய வேலை. சனீஸ்வரன் வந்து அடித்து தோச்செடுத்தாருன்னு சொன்னால் யாரும் பக்கத்தில் போய் நிற்க முடியாது, சமாதானத்துக்கு கூட போய் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு தோச்சு புழிஞ்சு எடுத்துறாரு. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 7.5 சனியில் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாதா? அந்த பட்ட பாட்டிலிருந்தே இன்னும் அதிர்ச்சியிலிருந்தே மீள முடியவில்லையே. பல தொழில்கள் உங்களை விட்டு போய்விட்டது. நீங்கள் ஓஹோ அப்படின்னு நடத்தி கொண்டிருந்த ஒரு தொழில், வாணிபம், வியாபாரம் எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போய் இன்னொருத்த எதிராளி வந்து பிடிச்சாவே ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த இடத்த நீங்கள் இன்னும் உங்களால் பிடிக்க முடியலை. 3ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்தாரு, பிடிக்க போகிறேன்னு சொல்லி கடைசியில் அவன் வேறு மாதிரி கோட்டையை பிடிச்சி கவுத்தி விட்டுட்டாங்க. சரி, வேறு சில சின்ன ஒரு வேலைகள் இதெல்லாம் நடந்துச்சு, செஞ்சிச்சு. அதெல்லாம் ஏற்கனவே 7.5 வருஷமாக பட்ட அடிக்கு இதெல்லாம் யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படிங்கிறது போல தான் அது இருந்துச்சு.
அதுக்குள்ள அவர் டகார்னு அடுத்த வீட்டு கும்பத்துக்கு போய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். இதுக்கு மேலே எங்களுக்கு அங்கே இருக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு சனி பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டார். கும்பத்துக்கு ஜம்ப் பண்ணவர் எப்படி சும்மா இருப்பாரா? அவர் அடித்து துவைச்சு புழிஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அந்த அடி எப்படின்னு தெரியும். அப்போ 10ஆம் குறைக்கு ராகு வந்து சேர்ந்துருக்கிறாரே. ராகு அதை விட ஒரு வலிய முரடர். சனி அடித்தா வெளியே தெரியும், ராகு அடித்தா வெளியே தெரியாது. அந்த மாதிரி அடிக்கிறதுல கெட்டிக்காரர் அவர். அதான் சொல்கிறோம் இல்லையா, ராகுவினுடைய தன்மை என்னன்னு சொன்னால், அடி அடிச்சிருப்பாங்க, உள்குத்தாக தான் இருக்கும், வெளியே தெரியாது, ஊமை அடியாக இருக்கும், வலிர் தான் ரணமாக பொங்கும், வலிக்கும். அந்த மாதிரி வேதனையில் அவஸ்தப்படக்கூடியதாக வச்சிருவாரே தவிர வெளியே யாருக்கும் அதை காட்ட முடியாது. ஏன்னா அவர் வந்து நிழல் கிரகம். அடி வந்து நிழலில், அதாவது மறைமுக தாக்குதல் தான் அடி. ஒருத்தன் ராகு சம்மந்தப்பட்டதில் ஒருத்தன் வந்து அடித்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ளே எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிரும், ஆனால் வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்குங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும், அவனுக்கே தெரியாது. பட்டு கீழே விழுந்தவனுக்கே தெரியாது. வெண்ணுன்னு அந்த இடத்துல வந்து உப்பிருக்கும், நீர் கோர்த்து உப்பிரும். டாக்டர் பார்த்த உடனே சொல்லுவார், இது வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குப்பா, எக்ஸ்ரே எடுத்துட்டு வா அப்படின்றார். அந்த ராகுவினுடைய சதி வேலைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். சனி வந்து அப்படி இல்லை, நேருக்குன்னு அடித்து துவைச்சு எடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் கேவலப்படுத்தினாலும் எல்லாரும் முன்னாலையில் கேவலப்படுத்துவார் சனி. இந்த 2 பேருமே முரட்டுத்தனங்கள் தான். அந்த முரட்டுத்தனத்தில் துவைச்சு எடுக்கிறதுலையும் முரட்டுத்தனங்க, அதே போல் கொடுப்பதிலும் வல்லவர்கள். குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி, குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார், குரு பார்த்த ராகு கோடி சுகத்தை தருவார். அது அந்த மாதிரி அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதைத்தான் கலித்திரை விலகியது, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால சோர்ந்து போய்விட வேண்டாம். இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பம் ஆகின்றது. காரிருள் மறைந்தது, காரிருள் ராகுவினால் ஏற்படக்கூடிய இருள் விலகுது, நல்ல காலம் பிறக்குது. இவங்க 2 பேரையும் குரு பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. இந்த பாயிண்ட் இப்படித்தான் பார்க்கணும். உங்களுக்கு நடைமுறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. நான் சொன்னது சரியா இருக்கா இல்லையாங்கிறத இனி நடைமுறையில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அவருடைய பார்வை பலன் வந்து கெட்டவர்களையும் நல்லவர்களாக ஆக்கி அவர்களே உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில். சில பேர் உங்கள் மேலே ஒரு பிராது கொடுத்துருப்பாங்க, கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. விசாரணைக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது உங்கள் மேலே பிராது கொடுத்தவன் மேலே தப்பு இருக்குது, அதனால் நீ இந்த கோர்ட்டு செலவு இவ்வளவு கட்டு, அந்த நீ யார் மேலே வழக்கு தொடுத்தியோ அவருக்கு இவ்வளவு வீடு நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லையா, அதுபோல் இந்த குருவினுடைய பார்வைக்கு அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. ஆகையினால இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கை 8ஆம் இடத்துக்கு வந்த குருவினால் தான் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஆரம்பம் ஆகின்றது. அதே சமயத்தில் உங்களிடமிருந்து பறிச்சுக்கிட்டான் இல்லையா, அந்த தொழில் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து யாரோ ஒரு சின்ன பையன் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. உங்களை பொறுத்த மட்டும் அது சின்ன பையன். உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் படித்த ஸ்கூலில், அதாவது அந்த பையன் படித்த ஸ்கூலில் நீங்கள் ஹெட்மாஸ்டர், அந்த மாதிரி. அப்போ அப்படிப்பட்ட பையன் உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றிட்டாங்க. இப்போ அதை பிடுங்கி உங்களுக்கு கொடுப்பாரா, இல்லை நீங்கள் வேறு புதிய தொழில் தொடங்குவீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. அந்த பிடுங்கினது தான். அதை வந்து இனிமேல் வந்து நீங்கள் அதை போய் பறிச்சு எடுக்கணும் அப்படின்னு முயற்சிப்பது சரியானது அல்ல. அதே போல் பெரிய தொழில் உங்களுக்கு வாய்ப்பு அமையும், அதைவிட பன்மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு தொழில். இப்போ உதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிள் ஏஜென்சி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதைத்தான் தட்டி பறிச்சுக்கிட்ட அந்த பையன் உங்கள் வேலைக்காரனாக இருந்தவன் தட்டி பறிச்சிருப்பான். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிவார். இப்போ தட்டி பறிச்ச பின்ன இப்போ உங்களுக்கு வந்து குருவின் பார்வை சனிக்கும் ராகுவுக்கும் விழுகின்ற காரணத்தினால என்ன பலனை கொடுப்பார்னு சொன்னால், நீங்கள் ஒரு மோட்டார் கம்பெனி தொழிற்சாலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர் கொடுப்பார். 2 வீலர் வேறு, 4 வீலர் வேறு. 2 வீலருக்கு ஏழை எளியவர்களும் வந்து வாங்குவாங்க, காருக்கு அப்படி கிடையாது, எல்லாமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. குறைந்தபட்சம் அடிப்படை வசதி இல்லாமல் கார் வந்து வாங்க மாட்டாங்க யார். அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த ராஜகுருவானவர் உங்களுக்கு வழங்குவார். இதை விட கோபால குரு உங்களுக்கு வழங்குவார்.
இதுதான் என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பை நீங்கள் அதுக்கடுத்து வரக்கூடிய சூழல்களில் எப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்டில் போடலாம். இந்த குரு பகவான் அதிசார ஓட்டத்தில் வேற கடகத்துக்கு போவார். அதற்குள்ளாகவே உங்களுக்கு சில பல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவார். ஆகையினால இனி அர்த்தாஷ்டமத்து சனியினாலோ அர்த்தாஷ்டமத்து ராகுவினாலோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவங்க 2 பேரும் குருவுக்கு கட்டுப்படுகின்றார்கள். கட்டுப்படுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கெடுதல் செய்த அதே சனி உங்களுக்கு மாறாக இனிமேல் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவராகின்றார். சனி இன்னும் பயிற்சியாகல, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் சனிப்பெயர்ச்சி வருகிற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆகுது. அது வரைக்கும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆதிகாலத்தில் ரிஷிகள் மகான்கள் இவங்கள்லாம் வகுத்து கொடுத்த கணக்கு அந்த வாக்கிய கணிதம். வாக்கினால் சொல்லப்பட்ட கணிதம் வாக்கிய கணிதம். அதை அவர் ஒரு ரிஷி சொல்கிறாரு, அவர் விநாயகர் எழுதுகிறார். அந்த மாதிரியான ஒரு கணக்கு. அந்த கணக்கு தப்புன்னு சொல்லக்கூடியதற்கு நமக்கு அந்த அளவுக்கு அருகதை கிடையாது. 365 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கணித்தில். இது அப்போ இப்போ நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம். 365 நாள் என்பது விநாயகருக்கு தெரியாதா? அகஸ்தியருக்கு தெரியாதா? அவங்க எழுதாத ஆராய்ச்சிகளையே நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். அந்த காலத்திலே உலகம் உருண்டை அப்படின்னு நாங்கள் அந்த கண்டுபிடிச்சிட்டான் 7000 வருஷத்துக்கு முன்னால். அந்த காலத்திலே சூரிய குடும்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் நவகிரகங்களை கோயில்களை நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி நம்ம அதில் தவறு செய்ய சொல்ல போகிறோம்? அது முறையல்ல. ஆக வாக்கிய கணிதம் என்பது ஆதி காலம் தொட்டு எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கணக்கின்படி சனிப்பெயர்ச்சி அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்றது. ஆக இந்த சனியை ராகுவை குரு பார்வையிடுகின்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தான் மெல்ல 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 உதயமாகும். அதுக்காகத்தான் கலி திரை விலகுது அப்படின்னு சொன்னேன். கார் இருள் மறையுது, நல்ல காலம் பிறக்குது. இனி இதிலிருந்து நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும். அதை அந்த பக்குவத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இனி போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இனி வரிசையாக பார்க்கலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த குருவை பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்து 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற குருவினால் தனம் பெருகும், குடும்பம் சுபிட்சமாக கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய சொல் அம்பலமேறும். சபையில் உங்களுடைய சொல்லை உதாசீனம் செய்த அந்த சபை இன்றைக்கு உங்களுடைய வாக்குக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மேன்மையை இந்த கோபால குரு உங்களுக்கு வழங்குகிறார். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே 3க்குரியவன் 6இல் இருக்கலாம். 3க்கு உடையவன் அல்லது 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல கூறி இருக்கலாம். 3ஆம் இடத்துக்குரியவன் சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த கோபால குருவானவர் 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரம் அது கொஞ்சம் சுலோவாகத்தான் இருக்கும். ஆனாலும் விருச்சிக ராசியிலே பிறந்த நீங்கள் அடிப்படை தைரியம் உடையவர்கள். கழிந்த ஜென்மத்தில் நீங்கள்லாம் போர்ப்படை தளபதியாக பிறந்தவர்கள் தான். ஆகையினால அடித்தளத்தில் எப்பயுமே தைரியம் வீரியம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், கனன்று கொண்டே இருக்கும். அந்த வீர கனல் எரிந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய தைரியம் தற்சமயம் இழந்து இருந்தீங்க. இனி இந்த கோபால குருவினால் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களை விட்டு விலகிய நண்பர்களெல்லாம் போனவங்க போட்டும் திரும்பவும் சில நண்பர்கள் உங்களை தேடி மீண்டும் வருவார்கள். புதிய நண்பர்களும் சேருவார்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவாங்க. இதில் உங்களோடு பழகுவதிலே இனிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சில பெண் சிநேகிதிகளெல்லாம் கூட உங்களை நாடி வருவார்கள். தகுந்த உதவி தகுந்த அன்பு இவைகள்லாம் அவரிடம் எதிர்பார்க்கலாம். இவைகள் எல்லாமே அந்நிய ஜாதி அந்நிய மதத்தில் இருந்தான் வரக்கூடியவர்கள். அதே போல் பயணம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால பயணத்தினால் கடன்கள் ஏற்படலாம். அல்லங்கில் சில சமயங்களில் பயணம் நடுவழியில் நின்று போய்விடலாம்.
வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதாக நின்று போய்விடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதைவிட என்னை பொறுத்தமட்டில் பகல் பிரயாணமாக மட்டும் வைத்துக்கொள்வது நல்லது. ஒரு கிரகம் அப்படி செய்யுது அப்படின்னா நாம் கொஞ்சம் உஷாராகி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நம்ம திட்டங்களை. அப்போ இரவு பயணத்தை தவிர்த்து பகல் பிரயாணமாகவே வைத்துக்கொள்ள வேண்டும். 8 மணிக்கு எங்கே போகிறோமோ அதிலிருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் போய் தங்குறாப்புல ஏற்பாடு பண்ணிட்டு அது மறுநாள் காத்தால் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு புறப்பட தயாராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பயணத்திட்டத்தை வைத்துக்கொள்வது நல்லது. ஆக சுகபோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி வலிமை அடையும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த மாணவ மணிகள் நல்ல கல்வி அமையும். இதுவரையிலும் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்தீர்கள், மதிப்பெண்களும் கம்மியாக இருந்திருக்கலாம். இனி அந்த கவலை வேண்டாம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சுறுசுறுப்பு இவைகள்லாம் நிச்சயமாக மாறிவிடும். ஏதோ ஒரு காரணத்தினால மனக்குறையோடு இருந்தீர்கள், அந்த மனக்குறை இப்பொழுது விலகிவிடும். புத்தொழி கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆகையினாலே கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் தாய் நலம் இதுவரைக்கும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி காரணமாக, அதாவது கோபால குரு பெயர்ச்சி 11/5/2025 தாய் நலமடைவாள். அந்த மாதிரி இருக்கிறது. ஆபத்து கட்டம் அவளுக்கு விலகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வீடுகளில் குறைபாடுகள் கடுமையாக இருந்தது. வீட்டை விற்றே தீரணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தவர்கள் இப்போ வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். அதாவது இந்த 6ஆம் இடத்திற்கு இப்போ இதோட சேர்த்து சொல்லிடு, 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் கட்டுக்குள் அடங்கும். வேகம் எடுத்து உங்களை விரட்டிய கடன் கொடுத்தவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆகையினால் வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வராது. மாறாக வருமானங்கள் அங்கங்கே சில வருமானங்கள் கிடைக்க ஆரம்பித்து விடும். ஆக கொடுத்தவர்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களும் பேசாமல் இருந்துக்கிடுவாங்க. ஆகையினாலே கடன் தொந்தரவு இப்பொழுது இல்லை. அதுக்காக வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை விலகிவிட்டது. அதேபோல் வண்டி வாகனங்கள் நிறைய பேர் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வாடகைக்கு அமர்த்தி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு 3 மாதத்தில், இப்போ இந்த குருப்பெயர்ச்சி 5ஆவது மாதம் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 8ஆவது மாத வாக்கில் உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் கண்டிப்பாக சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு விட்டது. ஆகையினாலே இவை அடிப்படை வசதிகளை மீண்டும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு விட்டது. அடுத்தபடியாக உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே அந்த குரு இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டையும் பூட்டையும் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் இப்பொழுது விலக ஆரம்பித்து விட்டது. எதிராளிகள் சண்டைக்கு தயாராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சண்டை வராமல் சமாதானத்திற்கு வரக்கூடிய நோக்கத்தில் அவங்க வர்றாங்க. என்னடா இது 8ஆம் இடத்துல குரு வந்தால் எல்லாம் தலைகளை மாறுதே, பரவாயில்ல நல்ல செயல் தானே அப்படின்னு நீங்களே உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆகையினாலே பாட்டையும் பூட்டையும் சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் சரியாக நிவாரிக்கப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேரும். அதன்படி அதே போல் பழைய அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை விற்பனை செய்து மீண்டும் ஒரு முதலீடாக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சேர்கிறது. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம், சரியில்லை. கிடைத்த சொத்துக்களை நீங்கள் விற்றுட்டு வேறு சொத்துக்களாக வாங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்குது. அதே போல் பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இதுவரைக்கும் இருந்துச்சு. இனிமேல் பிள்ளைகளால் சிரமங்கள் இருக்காது. பிள்ளைகள் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செலவினங்கள், அதாவது திருமணம் போன்ற சுப காரியங்கள், கல்விக்காக செலவிடக்கூடியவை, இவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தங்கு தடையின்றி செலவழிக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள் உருப்படக்கூடிய ஒரு வகையில் வந்துடுவாங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இனிமேல் இருக்காது. அந்த புத்திரக்காரகன் 8ஆம் இடத்துல கூறி வந்துருச்சுன்னா பிள்ளைகளால் கவலை உண்டாகும்னு சொல்லணும். இங்கே நிலைமை 7ஆம் இடத்துல இருந்து செய்ய வேண்டியதைத்தான் இப்போ 8ஆம் இடத்துல இருந்து செய்ய போகிறாரு. ஆகையினால பிள்ளைகளால் உங்களுக்கு கவலை கண்டிப்பாக இருக்காது. இது வரைக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பிள்ளைகள் உங்களை பார்த்து கொள்வார். அந்த அளவுக்கு யோகமாக இருக்கின்றது. ஆக பூர்வ புண்ணியம் இப்பொழுது உங்களுக்கு பேசத் தொடங்கி விட்டது. அடுத்தபடியாக குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு இதுவரையிலும் கொஞ்சம் அதை யாரோ கட்டி போட்டாயா அப்படின்னு அந்த காலத்தில் கோடாங்கி அடிக்கிறவங்கள அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த தன்மையை அது ஜோதிடத்தினுடைய வாயிலாக சொல்லும் பொழுது 5ஆம் இடத்துக்குரிய பங்கு பாகம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் விடுபட்டு விட்ட காரணத்தினால குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப்பெறாமல் இருந்தீர்கள். அவருடைய கோபத்துக்கு ஆளாக இருந்தீர்கள். இப்பொழுது குரு 8ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது கோபால குருவாக அவர் வந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அவர் சாந்தி ஆகின்றார்.
ஆகையினாலே அந்த கவலையும் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க பெற்று உங்களுடைய குடும்பம் வசீகரமான, அதே போல நல்ல யோகபோகத்தோடு விளங்கக்கூடிய குடும்பமாக அமையப் பெறுகிறீர்கள். பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். இந்த 6ஆம் இடத்துக்கு குரு 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் சிக்கல். 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சில பேர் மேலும் கடன் கொடுத்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு தயாராக இருப்பார்கள், உதவி செய்ய தயாராக இருப்பார்கள். இப்படியும் சில குடும்பங்கள் அப்படி நடக்கும். கடன் கொடுத்தவங்க படாத பாடு படுத்திருப்பாங்க. திடீர்னு அவங்க மனசு மாறி, எப்பா எதுவும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தாரேன்ப்பா, தொழிலை நல்லபடியாக நடத்தி எனக்கு சீக்கிரமாக கட்டுறது பாருப்பா அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் சில கடன் கொடுத்தவர்களுடைய மனநிலை அப்படியெல்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த இடத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக சத்துருக்கள் அப்படிங்கிற கணக்கில் சத்துருக்கள் இப்பொழுது விலகி இருப்பார்கள். அதைத்தான் கலித்திரை விலகியது அப்படின்னு சொல்லி விலகி இருப்பார்கள். அதாவது ஓய்ந்து போயிட்டார்கள் அப்படின்னு இல்லை, விலகி இருப்பார்கள். அதனை அடுத்து நோய் நொடிகள் அப்படிங்கிறதும் அந்த நோய் நொடிகள் குறையும், ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். 7ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக இப்பொழுது தகுந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியினுடைய குடும்ப வகைராக்கள் மூலமாக தகுந்த உதவிகள் உங்களுக்கு நல்ல சமயத்தில் கிட்டும். அந்த உதவியின் மூலமாக உங்கள் தொழில் வாணிபம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமையும். இதெல்லாம் அதைத்தான் சொல்கிறாங்க, நேரம் வந்தால் தாயா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அந்த மனைவி அந்த பெண்ணை கொடுத்த அந்த வீட்டில் உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று மனசு மாறி உங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகை உங்களுக்கு கொடுத்து தொழிலை நல்லா விருத்தி செய்யுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சீன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நலிந்து போய் உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த மனைவியின் மூலமாக கிடைக்கும். மனைவியும் உங்களுக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பாசமாக நேசமாக இருந்தவள், நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பினவள், அப்படிப்பட்டவளாக தான் உங்களுக்கு மனைவி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு, விருச்சிக லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் அன்பு பிரத்யேகமாக இருக்கும். அவர்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, நம்புவாங்க. உங்களை தவிர மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய மனைவி தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது அதிகமான பாசம் பற்று வைப்பார்கள். உங்களுடைய தாம்பத்தியம் உறவு சிறப்பாகவே விளங்கும். தடைபட்டு போயிருந்த வாழ்க்கை மீண்டும் தொடரும். 8ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக விளங்கும். களங்கம் விலகும், கெட்ட பேரு நீங்கும். அதே போல் 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி சொத்துக்களை, அதான் சொன்னேன், தோப்பனாருக்கு விரைய செலவுகள் ஏற்படும். தோப்பனாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்யப்பட வேண்டியிருக்கும். அதே போல் தோப்பனார் வழி சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அதை விற்பனைக்கு கொண்டு வருவது நல்லது. அது கிடைச்சிடும், அதை விற்று விடுவது நல்லது, கையில் வச்சிருக்க வேண்டாம். அப்படி இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக தோப்பனார் வழி உறவினர்கள் மூலமாக இப்பொழுது எதையும் எதிர்பார்க்காதங்க, அது அவ்வளவு நல்லது அல்ல. அதிலிருந்து விலகி இருப்பது தான் நல்லது. அடுத்தபடியாக அந்த பாக்கியம் என்ற கணக்கில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இப்போத்தான் உண்டாகுது. ஆகையினால சில பல இடங்களிலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உங்களுடைய சுகம் தடைபடாமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே வந்திருக்கின்ற அந்த கோபால குருவானவர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடும் சுமை இருந்து வந்தது. அந்த சுமைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கோபால குருவானவர் கொடுக்கின்றார். அதே போல் பணிச்சுமை குறையும். கேட்ட சலுகைகள் இதுவரைக்கும் என்னன்னே அவங்க எட்டி பார்க்கல. இந்த சலுகை பற்றி அவங்க பேசவே இல்லை மேலிடம். இப்பொழுது தாராளமாக முன் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு செய்யக்கூடியதாக அது அமையும். அதான் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற லாபம். உங்களுக்கு சேர வேண்டிய பணிக்கொடைகள் எல்லாம் முடக்கி வைத்திருந்தார்கள். யார் சொல்லியோ என்னமோ முடக்கி வச்சிருந்தாங்க. அந்த தடை உடைக்கப்பட்டு அந்த பணிக்கொடை என்பது உங்களுக்கு கிடைக்க செய்வார்கள். அதே போல் இன்க்ரிமெண்ட்டும் நிப்பாட்டி வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சேரும். ஆக
உங்களுடைய பணியில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்தில் உங்களை போடுவாங்க. அந்த இடம் உங்களுக்கு ஆகாதோடு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. போனதுக்கப்புறம் தான் சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இருக்கிற இடத்தை விட புதிய இடம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அடுத்தபடியாக வியாபாரம், தொழில் இருந்து வந்த தடைகள் விலகி வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டின் ஒரு சலுகைகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு அந்த ஆதரவு, சப்போர்ட், அந்த சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்டர், அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்று வியாபாரத்தை தலை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது. தொழில்துறையில் முன்னேறுவீர்கள். அடுத்தபடியாக 11ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்களும் குறைவிருக்கார். 11ஆம் லாப வீட்டுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எதையும் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய தொழில் முதலீடு அல்லங்கில் வியாபார முதலீட்டின் மூலமாக ஒன்றுக்கு மும்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அருளை இந்த கோபால குரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கி வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க செய்வார். அதே போல் 12ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போகவாக்கியம் இந்த கட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும். இது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதி இழந்து சரியாக கூட சாப்பிட முடியாமல் இருந்திருப்பீங்க. அந்த நிம்மதி இப்பொழுது கிடைக்க பெற்று நல்ல உணவு, நல்ல விருந்து கிடைக்க பெறுவீர்கள். இதன் மூலமாக, அந்த சங்கடத்தின் மூலமாக மனைவி கூட இருந்தும் அனுபவிக்க முடியாமல் சில வேதனையோடு காலத்தை கழித்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த வேதனை சோதனைகளெல்லாம் விலகி நல்ல இன்பம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த கோபால குரு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார். ஆகையினாலே தாம்பத்தியம் சிறப்பாக விளங்கும். நல்ல தூக்கம், நல்ல போகம் இவைகள்லாம் சிறப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் இனிமேல் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு யோக பாக்கியம் உங்களுக்கு வந்து விட்டது. ஆகையினாலே இனிமேல் வருங்காலம் அந்த பழைய கடந்த காலம் போல் இல்லாமல் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. இனிமேல் வாழ்க்கை மலரும், நல்லபடியாக இருக்கும். ஆனந்தமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.